ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து பிப்ரவரி 14th. இன்னைக்கு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே எல்லாருக்குமே. இன்னைக்கு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேவை எல்லாருமே நல்லா சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த வேலண்டைன்ஸ் டேவை வந்து லவ்வர்ஸ் தான் வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு இல்லைங்க. எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணலாம். அம்மா, அப்பா, தங்கச்சி, தம்பி, அண்ணன், அக்கா அந்த மாதிரி ஹஸ்பண்ட் கூட எல்லார் கூடயுமே குழந்தைங்களோட எல்லாருமே செலிப்ரேட் பண்ணலாம். இது வந்து ஒருத்தர் மேல இருக்கிற அன்ப வந்து நம்ம வெளிப்படுத்துறது தான் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டே. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல நாங்க எப்படி வேலண்டைன்ஸ் டேவ வந்து செலிப்ரேட் பண்றோன்னு உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு எனக்கு எப்படியும் ஒரு கிஃப்ட் இருக்கும் என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து. நமக்கு வந்து கிஃப்ட் பண்ணிலாம் பழக்கம் இல்லங்க. நமக்கு கிஃப்ட்ட வாங்கி தான் பழக்கம். அதனால நான் அவருக்கு எந்த ஒரு கிஃப்ட்டும் குடுக்கல. அதுக்காக தான் வந்து சரி நம்மளோட லவ்வ வந்து இந்த தோசையில காமிக்கலான்னு சொல்லிட்டு, ஒரு சின்னதா ஏதோ ஒரு ஆர்ட் மாரி பண்ணிட்டு இருக்கிறேன். இது அவருக்கான இன்னைக்கு ஸ்பெஷல் தோசை தான் இது. அ கேரட்ட வந்து சீவி ஹார்ட் ஷேப்ல வந்து போட்டிருக்கேன். நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்க வந்து தட்டி ஊத்தி, அத நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பார்ப்போம். நெறைய கேரட்ட தூவிட்டேன்னு நெனைக்கிறேன். இந்த தோசை எப்படி வருதுன்னு தெரியல. நான் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்ப தான் இந்த மாரிலாம் நான் செஞ்சு தர்றேன் அவருக்கு. இதுவரைக்கும் இந்த மாரி நான் தோசையிலலாம் எதுவும் இப்படி பண்ணது கிடையாது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இதில வந்து பெப்பர வந்து கொஞ்சம் லைட்டா தூவி விட்டுறேன் அந்த எக்குல. அடுத்து கொஞ்சமா ஆனியனையும் வந்து மேலாப்புல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, அப்புறம் நெய் ஊத்தியிருக்கேங்க. பார்க்க ஏதோ ஹார்ட் ஷேப் மாரி தெரியுதா? தெரியல. பார்ப்போம் எப்படி அவுட்புட் வருதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தோசைக்கு சைட் டிஷ் வந்து இன்னைக்கு மல்லி சட்னி தான் அரைச்சிருக்கேங்க. அப்புறம் லஞ்ச் என்ன செஞ்சு வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நல்லா கம கமன்னு பிரியாணி டேஸ்ட்ல வந்து இது பிரியாணி இல்லங்க. பிரியாணி டேஸ்ட்ல தக்காளி சாதம் தான் செஞ்சு வச்சிருக்கிறேன் இன்னைக்கு. நல்லா பொல பொலன்னு நம்ம சாப்பாட்டு ரைஸ்ல தான் சாதாரண பொன்னி அரிசியில தான் நான் செஞ்சு வச்சிருக்கிறேன். நல்லா சூப்பரா இருக்குது. காரசாரமா நல்லா பொல பொலன்னு நல்லா இருக்குது. இதுக்கு சைட் டிஷ்ஷா என்ன செஞ்சு வச்சிருக்கேன்னா, இன்னைக்கு உருளைக்கிழங்கும், பச்சை பட்டாணியும் போட்டு ஒரு கிரேவி தான் செஞ்சு வச்சிருக்கேன். இந்த தக்காளி சாதத்துக்கும், இந்த கிரேவிக்கும் அட்டகாசமா இருக்கும். சூப்பரா இருக்கும். அப்புறம் இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் என்ன கிஃப்ட் குடுத்துருக்காருன்னு பாருங்க. எனக்கு பிடிச்ச மதுரை மல்லி. கவர ஓப்பன் பண்ண உடனே அப்பா! மல்லிகைப்பூ வாசம் ஆளையே தூக்குதுங்க. மதுரைனாலே ஃபேமஸ் மல்லிகைப்பூ தானே! எனக்கும் இருக்கிற பூவுலயே வந்து ரொம்ப பிடிச்சது மல்லிகைப்பூ தான் ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி எல்லா பெண்களுக்குமே வந்து மல்லிகைப்பூ தான் ரொம்ப பிடிக்கும். அது கூடவே வந்து ஃபேமிலி பேக் டேரி மில்க் ஒரு சாக்லேட்டும் ஒண்ணு எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப ஹேப்பியா இருந்தது. உங்க யாருக்கெல்லாம் வந்து மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு உங்க வீட்ல என்ன கிஃப்ட் பண்ணாங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பாருங்க லாஸ்ட்டா தோசையோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு. ஏதோ ஒரு வழியா எப்படியோ எடுத்துட்டேங்க. ஆனா அத திருப்பி போடும்போது ஹார்ட்டே ஏன்னா எனக்கு தோசைய திருப்பி உடைஞ்சிருச்சுங்க. போடும்போது கேரட் எல்லாமே சிதறிருச்சுங்க. அத பார்க்கவுமே ஐய்யய்யோ! இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹஸ்பண்டுக்காக ஆசையா ப்ரிப்பேர் பண்ணோம். இப்படி ஆயிருச்சே! ஒழுங்கா வருமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டவுட்ல எடுத்து பார்த்தேன். பரவாயில்லங்க. நான் ஓரளவுக்கு ஏதோ சேஃபா தெரிஞ்சது. என் ஹஸ்பண்ட் "நல்லா இருக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹேப்பியா சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.